got it. No, I got. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாத கேரக்டர் நான் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலி நாங்கள் வெளில கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எப்பவும் போல் லேட் ஆகிடுச்சு. ஸோ லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கரெக்டாக ரெடியான மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஐ யூஸ் ஆல்வேஸ் இந்த ரெட் கலர் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இந்த ரெட் கலர் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே செட் ஆகும், எஸ்பெஷலி பிளாக், க்ரீன்லாம். அண்ட் உங்களுக்கு டைம் இல்லை ரெடி ஆகிறதுக்கு, ஆனால் அழகாக ரெடியான மாதிரி ஒரு லுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணலாம். மற்ற கலர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெட் வந்து ரொம்ப பிரைட்டராக இருக்கும், நம்ம ஃபேஸே பிரைட்டா எடுத்து காட்டும்ல. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிராண்ட் லாக்மே பிராண்ட். இதோட கலர் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு பிரைட் ரெட். இது வந்து லாக்மே ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் ஷேட் கொடுக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் ட்ரெல் ஆப்லேருந்து வாங்கினேன். ட்ரெல் ஆப்ல அவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 295. பட் நான் கொடுக்குற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா யூல் கெட் இட் ஃபார் 186 rupees. நான் வந்து இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி கூப்பன் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் எல்லாமே நான் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ட்ரெல் ஆப்ல வந்து 70% வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும்போதும் சூப்பரான ஆஃபர் இருக்கும். அண்ட் என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இந்த லிப் கலர் வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஸோ ஒரு பென்சில் மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து எதுல வேணாலும் வச்சுக்கலாம், பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. இந்த கலர் வந்து என்னோட லைஃப் சேவிங் லிப் கலர்னு சொல்லலாம். எங்கேயாவது போறோம், டைம் இல்ல, நம்மளால ரெடி ஆக முடியல அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா இன்னும் லேட் தான் ஆகும். நான் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் பரபரன்னு கிளம்புவேன். ஸோ முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ இதை நான் வந்து ட்ரை பண்றேன் எப்படி இருக்குன்னு. அப்ளை பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ பிரைட்டா இருக்கு, டக்குன்னு ஃபேஸே ஸ்மூத்தாவும் இருக்கும். ஸோ நீங்க பிஃபோர் அப்ளைங் இந்த லிப் கலர்லாம் ஒரு வாட்டி லிப் பாம் ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இது ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் வந்து ரெடி ஆயிட்டேன். அதுவும் இவ்வளோ சீக்கிரமா ரெடி ஆவேன் என் ஹஸ்பண்டே நம்ப மாட்டார். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஃபீனிக்ஸ் மாலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து வரோம். அவங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு தனியாக போயிருக்காங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் தனியாக வந்திருக்கேன். பட் நம்ம வந்து கொச்சின்லேயே இவ்வளோ வருஷம் இருந்ததுனால நான் எவ்ரி டைம் சென்னை வரும்போது ஃபீனிக்ஸ் மால் மட்டும் மிஸ் ஆயிரும். ஸோ நாங்கள் இப்போ தான் சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபீனிக்ஸ் மாலுக்கு சேர்ந்து வரோம். ஸோ மாலுக்கு போனால் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடாம வரவே முடியாதுல்ல, அதுவும் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனேன். ஸோ அப்படியே ஏதோ ஒரு ஷாப்பில் உள்ளே நுழைஞ்சிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உள்ளே போய் ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஃபீனிக்ஸ்லேயே வந்து பிக் பஸார் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போயிருந்தோம். இப்போது நியூவாக வீடு வந்து வெக்கேட் பண்ணதுனால கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படியே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான ஹோம் நீட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஆஃப்டர் திஸ் நான் வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் போனேன். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 225க்கு இட் வாஸ் சீப் அண்ட் அந்த மெட்டீரியல் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி பக்கெட்ஸ், அதுக்கப்புறம் மக்ஸ், இதெல்லாம் வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. டோர் மேட்ஸ் எஸ்பெஷலி நிறையா வச்சுருந்தாங்க, அதுவும் வைட் ரேஞ்சஸ் நிறையா கலெக்ஷன்ஸும் இருந்தது. ஸோ இங்கேருந்து நான் என் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு என் வீட்டில் மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு குட்டி கார்டன் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் அது ரொம்ப பெருசாலாம் இருக்காது, லைக் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால இருக்கிற ஸ்பேஸில் அம்மா மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கார்டன் வீடியோ எடுக்கும்போது அம்மாவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்தேன். அது எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினச்சேன், கடைசியில் வீடியோவே ரெக்கார்ட் ஆகல. ஸோ இதுதான் என்னோட அம்மா. ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க கார்டன் பற்றி அவங்களே சொல்லிட்டோம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இங்கே துளசி வச்சுருக்கோம், துளசி மாடம் வச்சுருக்கோம். இங்கே ஒரு ரோஸ், பன்னீர் ரோஸ். இது மாதிரி இப்போ இதுவும் ஒரு பன்னீர் ரோஸ். இது லைட் பிங்க்கில் பூக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். இந்த இலை கூட அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்து வெத்தலை செடி. அது மாதிரி இங்கே வந்து மல்லி செடி, சைடில் வந்து ஜாதி வச்சுருக்கேன். இப்போது இனிமே தான் வரும். இதோ இதில் பந்தல் போட்டு பூக்கணும்னு ஏற்றி விட்டுருக்கோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வருது. இதெல்லாம் பச்சை மிளகாய் செடி நான் வந்து வேஸ்டான அந்த விதையை கொண்டு வந்து தான் போட்டேன்.
ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்து 1 கிலோ கிட்ட பச்சை மிளகா கிடச்சிடுது. இப்போவும் பாருங்க, அது பாருங்க இந்த மாதிரி நிறைய வரும் செடியில் பச்சை மிளகா அவ்வளோ வரும். சட்னியில் வச்சா காரம் வந்து ரொம்ப இருக்காது, இந்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும் இந்த பச்சை மிளகாயோட வாசனை. வெத்தலை செடி இது நான் வந்து 2-3 தடவை வச்சு வரல, இந்த தடவை தான் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. அப்புறம் ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டி போடுவேன். மெயினாக ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் வியாழக்கிழமையில் மாலை கட்டி போடுவேன் வெத்தலையில். ரெட்டு கலரு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. இது பெரண்டை செடி. பெரண்டை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மூட்டு வலி, உடம்புல வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பெரண்டை வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து ஒரு மல்லி செடி. இது வந்து அடுக்கு மல்லி. இந்த சீசனில் இப்போ 2 பூ பூத்துது, அப்புறம் இனிமேல் தான் வரும். இதுவும் ஒரு நந்தியாவட்ட விதம் தான், ஆனால் என்ன வெரைட்டின்னு தெரியல, இதுவரையில் இன்னும் பூக்காத்தினால தெரியல. இது வந்து அம்மாவோட ஃப்ரெண்டோட வீடு. ஸோ இந்த வால் வந்து இது வந்து ஒரு சாதாரண வால் இல்லை, இது வந்து ஒரு வால் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா விடிய விடிய இங்கே நின்று நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். இந்த ஆண்டி வந்து அங்கேருந்து பேசுவாங்க அண்ட் அம்மா இங்கே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இந்த வால் வந்து நிறைய கதை வச்சுருக்கு சொல்கிறதுக்கு. இது வந்து ஆண்டியோட கார்டன். இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஆண்டி வந்து இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்காங்க. ஸோ பின்னாடி நிறையா தென்னை மரம், மாமரம், அதுக்கப்புறம் வாழை இதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து லெமன் தானே, இது அது வந்து லெமன், முருங்கை, இது வந்து அவரைக்காய். ஸோ இந்த மாதிரிலாம் ஆண்டியும் பண்ணிகிட்ருக்காங்க, குட்டி குட்டி கார்டனிங். இது வந்து மருதாணி, 10 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குது இந்த செடி. இது வந்து கையில் வச்சுட்டா அவ்வளோ நல்லா பத்தும், சூப்பராக சிவப்பாக இருக்கும். இதுக்கு எதுவுமே வைக்க வேண்டாம், அவ்வளோ நல்லா பத்தும். அப்புறம் இது வந்து செம்பருத்தி வந்து ரெட் கலர் செம்பருத்தி. இது பாருங்கள், இது வந்து ஒயிட் கலர். இது வந்து ஒயிட் கலர் செம்பருத்தி. இதில் பூ ஒன்றே ஒரு பூ இருக்குது, நிறைய பூக்கும். இது வந்து அரளி. இது வந்து பிங்க் கலர், ஒரு மாதிரி லைட் பிங்க் அரளி. அப்புறம் இது வந்து வெத்தலை கொடி, நல்லா பெருசாக வரும். இது இந்த அந்த மாதிரி வெரைட்டி. இது வெத்தலையில் நல்ல பெரிய வெரைட்டி வெத்தலை. இது இன்னொரு வகை பிங்க்கில், லைட் பிங்கில் உள்ள டார்க் பிங்க் வெரைட்டி செம்பருத்தி. இது பெரிய பெரிய இலையாக வருது. இந்த மழையினால நல்லா பெரிய பெரிய இலையாக வருது. இது வந்து ஒரு வகையான வில்வம். வில்வத்தில் 5 இலை உள்ள வில்வம். இது 5 இலை வில்வம். பாருங்க, இந்த செம்பருத்தி இங்கே பாருங்க, பீச்சு கலரில் அழகாக பெருசாக பூத்துருக்கு பாருங்க. கருந்துளசி. இது வந்து சங்கு பூலியே அடுக்கு சங்கு பூ. இந்த பாருங்க, 3 இதழ் இருக்கும் அதில். 1 2 3 இதழ் இருக்கும் அதில். சிவனுக்கு ரொம்ப விசேஷம். அப்புறம் நிறைய துளசி இந்த இதில், இந்த துளசி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன், தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த தண்ணி கேனில் மேல் இதை இது பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வச்சுருக்கோம். நல்ல செம்மண் போட்டு வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா பூச்செடியுமே சுவாமிக்கு பூ வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம்.
விதமான ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இது துளசி, இது மணி பிளான்ட்டு சேர்த்து வச்சுருக்கோம். இது வந்து மின்ட்டு துளசி. துளசிலேயே இது வந்து சாப்பிடும்போது பார்த்தாக்கா இந்த புதினா வாசனை வரும். ரொம்ப நல்லா இருக்கும். ஹால்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தொண்டையில் போட்டு அப்படியே ஹால்ஸ் மாதிரி இருக்கும். இது விதமான கலர். இது ஆரஞ்சு, எல்லோ. இது ஒரு விதமான குரோட்டன்ஸு. அப்படி இல்லை, லீஃபோடு எடுத்துகிட்டு பாரு. இங்கே பாரு இப்படி. ஆஹா, செடியோட பண்ணக்கூடாது. இப்போ பாரு. Why you are taking? It rather illa. That is very small. Good. Wait. Hey, கொட்டவுனே வந்துருச்சு. ஸோ இதுதான் அம்மாவோட ஒரு குட்டி கார்டன். இருக்கிற இடத்துலையே வந்து அங்கங்கே செடி வச்சுருப்பாங்க. தனி வீடாக இருந்ததுன்னா இன்னுமே நிறையா பண்ணிக்கலாம். பட் அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால கொஞ்சம் தான் இடமே இருக்குது செடிலாம் வைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபியூச்சரில் ஏதாவது வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you soon. Take care. Bye-bye.